ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ட்விஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரஷ்யா இந்தியாவை பார்த்து எச்சரிக்கிறாங்களா அல்லது அச்சப்படுறாங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கை லாவ்ரோவ் கடந்த வாரம் சொல்கிறாங்க, மேற்கு நாடுகள் இந்தியாவையும் சீனாவையும் எதிரெதிராக நிப்பாட்டி பதற்றத்தை வந்து ரொம்பவே அதிகப்படுத்துவதாக முயற்சிப்பதாக தெரிவிக்கிறாங்க. லாவ்ரோவ் கூறுகையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசிய பசிபிக் பிராந்தியத்தை இந்தோ பசிபிக் என மேற்கு நாடுகளில் அழைக்க விரும்புகின்றன. சீனாவுக்கு எதிரான கொள்கையை மேற்கு நாடுகள் ஊக்குவிப்பது தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களின் சிறந்த நட்பு நாடான இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடான சீனாவுக்கு இடையான மோதலை அதிகப்படுத்தவே இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. மேற்கு நாடுகள் இந்த பிராந்தியத்தில் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்த விரும்புது. மேற்கு நாடுகள் இந்த கொள்கை பிரித்தாளும் கொள்கை என புதின் வந்து விவரித்திருக்காங்க. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் இந்தியா சீனா உறவில் மேற்கு நாடுகளில் பங்கு குறித்து விமர்சிப்பது இது முதல் முறையே கிடையாது. இதுக்கு முன்னோட்டியும் சொல்லியிருக்காங்க. 2020 டிசம்பர் மாத தொடக்கத்தில் பேசிய லாவ்ரோவ், ஒற்றை துருவ உலகத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு மேற்கு நாடுகள் விரும்புது, ஆனால் ரஷ்யாவும் சீனாவும் அதற்கு அடிபணியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் மேற்கு நாடுகளின் குவாட் போன்ற அமைப்பு காரணமாக இந்தியா தற்போது சீனாவுக்கு எதிரான கொள்கையில் கைப்பாவையாக இருக்குது அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. குவாட் கூட்டமைப்பில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் வந்து இருக்குது. இதை சீனாவுக்கு எதிரான அமைப்பாக ரஷ்யா வந்து கருது. சீனாவும் அதை தான் கருத்தை வச்சிருக்கு. இந்த மாதம் இந்தியாவும் பாகிஸ்தானும் பரஸ்பரம் தாக்குதலில் ஈடுபட்ட போது குவாட் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு என எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. குவாட் ஒரு பாதுகாப்பு கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய முன்னாள் ராஜ்ய அதிகாரி ராஜன் தோக்ரா கூறுகையில், லாவ்ரோவ் இந்தியாவை எச்சரிப்பதாக இதை விளக்கலாம், ஆனால் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தை இந்தோ பசிபிக் என கூறுவது அவ்வளோ பெரிய விவகாரம்லாம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சீனா தொடர்ந்து அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பகுதிகளின் பெயர்களை தினந்தோறும் மாற்றி வருவதாக ராஜீவ் தோக்ரா வந்து விமர்சிச்சிருக்காங்க. ராஜீவ் தோக்ரா கூறுகையில், 2022 பிப்ரவரி மாதம் யுக்ரைனோட போர் தொடங்கிய போது மேற்கு நாடுகள் மீது ரஷ்யா மிகவும் ஆக்ரோஷமான மனநிலையுடன் வந்து இருந்துச்சு. அப்படியான சூழ்நிலை மேற்கு நாடுகளின் மற்ற நாடுகள் உறவு எப்படி இருக்கிறது என்பதை இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லியை தளமாக கொண்டு செயல்படும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உள்ள ரஷ்ய மற்றும் மத்திய ஆசிய ஆய்வுகளுக்கான இணை பேராசிரியர் முனைவர் ராஜன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருபுறம் லாவ்ரோவ் இந்தியா எச்சரிக்கிறார், மற்றொரு புறம் தங்கள் நாட்டை இந்தியா சார்ந்திருப்பது முடிவுக்கு வரலாம் அப்படின்னு ரஷ்யா அஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இராணுவ தடவாளர்களையே ரஷ்யா இந்தியா சார்ந்திருப்பது குறைஞ்சிருக்கு, ரஷ்யிலிருந்து இராணுவ பொருள் வாங்குறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இராணுவ தடவாளங்களை பொறுத்தவரை இந்தியா மேற்கு நாடுகளை நோக்கி நகர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வரும் நாட்களில் இந்த போக்கு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2009 2013 இடையான இந்தியா தனது 76% ரஷ்யாவிலேருந்து வாங்கிச்சு. ஆனால் 2019 2023 வரையிலேருந்து 36% வாங்கியிருக்காங்க, குறைஞ்சிட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யுக்ரைனோட போர் நடைபெறும் காலத்தில் ரஷ்யாவுடன் இந்தியா வர்த்தகம் ரொம்பவே அதிகரித்து இருந்துச்சு. ராஜன் குமாரன் கூறுகையில், சீனாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு இந்தியா ஒரு முக்கிய நாடு என மேற்கு நாடுகள் வந்து கருதுது. மற்றொரு புறம் எல்லையில் சீனாவின் ஆக்ரோஷத்திற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு மேற்கு நாடுகளின் உதவி அவசியம் என இந்தியா கருதுது. அப்படியான சூழலில்தான் மேற்கு நாடுகள் இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையான பதற்றத்தை உருவாக்க முயற்சிப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் நம்புகிறாரு அப்படின்னு ராஜன்குமார் வந்து அவங்களோட தரப்புலன்னு சொல்கிறாங்க. முனைவர் ராஜன்குமார் கூறுகையில், இந்தியாவை ரஷ்யா சார்ந்திருக்க முடியாது, சீனாவை எதிர்கொள்ள வேண்டும் என நினைத்தால் ரஷ்யா அதற்கு உதவியாக தான் இருக்கும் என கருதவும் முடியாது. 1962 போரில் சோவியத் ஒன்றிய இந்தியாவுக்கு வந்து உதவலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ரஷ்யா சீனாவின் கூட்டாளியாக மாறியுள்ளது. சீனாவை ரஷ்யா வந்து அதிகம் சார்ந்து இருக்குது. அப்படியான சூழ்நிலை ரஷ்யன் விருப்பத்துக்காக மேற்கு நாடுகள் உறவுகளை இந்தியா மட்டுப்படுத்துவது சாத்தியமே கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கை லாவ்ரோவ் இந்தியாவை வந்து எச்சரிக்கல, மாறாக இந்தியா மேற்கத்திய நாடுகள் எதிர்கொள்ளும் அழுத்தங்களை வந்து விமர்சித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.